வணக்க மக்களே! அம்மா இறக்கும்போது எனக்கு யாருமே இல்ல. எமோஷனலாக இப்ப பேசியிருக்காங்க பிரபல சீரியல் நடிகை. விஜய் தொலைக்காட்சியில சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாக்கப்பட்டு வந்த குக் வித் கோமாளியில கலந்துக்கிட்டவங்க தான் பவித்ரா லக்ஷ்மி. இதன் மூலமாக ஏராளமான வாய்ப்புகள் சினிமாவில் நடிக்க பலருக்கும் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி சமையல் மையமாக வைத்து அதில் கோமாளியாக இருப்பவர்கள் தங்களுடைய குக்குவுடன் செய்யும் சேட்டைகளை பலரும் ரசித்து ஒரு சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டவர் தான் பவித்ரா லக்ஷ்மி என்பவர். இவர்களில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நடன நிகழ்ச்சியில் பார்த்தோன்னா அறிமுகமானாங்க. பிறகு மாடலிங் துறையில் சில காலங்கள் பணியாற்றி வந்த நிலையில் மலையாள படம் உல்லாசம் போன்ற பல படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாங்க. இதே போல் குறும்படங்கள் ஃபோட்டோஸோட ரொம்பவே பிஸியாக இருந்து வந்த இவங்க சமீபத்தில் நடிகர் சதீஷ் கதாநாயகனாக நடித்து வெளியான நாய் சேகர் என்ற திரைப்படத்தில் இவங்க பார்த்தோன்னா கதாநாயகியாக நடித்து அசத்தியிருக்காங்க. விவசாயத்தில் கலந்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியில் எமோஷ்னலாக பார்த்தோன்னா இவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு என்னுடைய அம்மா உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்துட்டாங்க. அப்பொழுது நான் காசியில் இருந்தேன். அந்த காட்சி எடுக்கப்படும் நேரத்தில் தான் என்னுடைய அம்மாவோட நான் இல்லை. கோயம்புத்தூருக்கு கொண்டு செல்வதற்கு என்னுடைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. இப்பொழுது எனக்கு யாருமே கிடையாது. எனக்காக நான் ஓடிட்டுருக்கேன். மேலும் என்னுடைய அம்மாவிற்கு நான் நடிப்பதை விட கவிதை, பாடல் எழுதுவது தான் ரொம்பவே பிடிக்கும். நானும் சின்ன சின்ன கவிதைகளை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு பல தகவல்களை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பொதுவாக அம்மா அப்படின்ற ஒரு உறவு அப்படின்றது ரொம்பவே பார்த்திங்கன்னா, யாருக்குமே ஈடு செய்ய முடியாத, திரும்பி கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ நம்மளுக்கு பார்த்தோன்னா உறவுகள் இருந்தாலும், பந்தங்கள், பாசம் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும், அம்மாவுக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் பவித்ரா லக்ஷ்மி தன்னுடைய அம்மாவை நினைத்து ரொம்பவே உருகி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இதே போல் இன்னும் இவங்க நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.